எல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்களாம் சரியா சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. எல்லா விதமான உடைகளை போடுங்க, எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ்ந்து பாருங்க. அப்ப நீங்க உங்களுக்கு மேல பொறாம பண்ண மாட்டீங்க. நீங்க ஒழுக்கன்ற பேர்ல நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருப்பீங்க, அதனால அதுக்கு மேல வெறுப்பா ஆகுறீங்க. அதுதான் காரணம். நீங்க கறிமீன் சாப்பிட மாட்டேன்றீங்க, மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு தெம்பாக்குறாங்க, உங்களுக்கு வெறுப்பாயிடுது. ஒன்னு சைவம் சாப்பிட்றோம் தான் சரிட்டு நீங்களாவே பாவம் ஏதோ ஒன்று ஏமாத்திக்கிறதுக்காக ஒரு வேஷம் போட்டு திரிவீங்க. வெறுப்புலதான் மனுஷன் கடவுள் தரத்தான் நடிக்கிறான், வெறுப்புலதான் மனுஷன் வாழ்றதான் நடிக்கிறாங்க. உண்மையிலேயே மனுஷன் வாழ்ந்தான்னா சந்தோஷமா இருப்பான். என்னப்பா அப்படின்ற மாதிரி. கொண்டாட்டம் உங்கள் பிறப்புரிமை. எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க. அடுத்தவங்களை பத்தி வெறுப்பாகுது, அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்காம போகுது, அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா உடனே துக்கமா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க அப்படியே இருங்க. நரகவாசி தான் நீங்க. அடுத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா கூட சந்தோஷமா இருக்கணும் தானே. சந்தோஷமா இல்ல கூட பரவாயில்ல, கம்முன்னு போலாம் தானே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாங்க, கடவுளே நன்றி, 4 பேர் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன துக்கமா வச்சாலும் 4 பேர் நன்றி, நல்லா வச்சுக்கிறேன் பாடி. நீங்க உங்க மாநிலையை மாற்றத்துக்கு நீங்க தான் முயற்சி செய்யணும். இல்லைன்னா நீங்க வரலாம், என்கிட்ட நெருங்கலாம். 40 days கோர்ஸ் வச்சுக்கிறேன், வந்துட்டு நீங்க கத்துட்டு போலாம். மற்றபடி நல்லா இருங்க.